ஹலோ யூஎஸ், இந்த வீடியோவில் லேட்டஸ்ட்டாக டப்பாக இருக்கிற மூவிஸ்க்கான லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்க மூவி மிரா. இந்த படத்தோட டைரக்டர் டிமிட்ரி கிசலவ். இந்த மூவி 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல ஸ்பேஸ்ல இருக்கிற விண்கற்கள் பூமி மேல விழுந்து பூமியே ஒரு பெரிய டிசாஸ்டரா உருவாகுது. இந்த சமயத்துல ஸ்பேஸ்ல இருந்துகிட்டே பூமியில இருக்கிற தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஹீரோ தன்னால முடிஞ்ச எல்லா முயற்சிகளுமே பண்றாரு. இறுதியா அவரோட பொண்ணை காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கறத படத்தோட கதை. படத்துல லீட் ரோலா பிளே பண்ணவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்பவும் சூப்பராகவே இருந்துச்சு. டிசாஸ்டர் சீன்ஸ்க்கான விஷுவல்ஸ்மே ரொம்பவும் சூப்பரா காட்டியிருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஒர்க்குமே எக்ஸலண்டாவே பண்ணியிருக்காங்க. அதோட படத்துல அப்பாக்கும் பொண்ணுக்கும் உண்டான சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் நல்லாவே கனெக்ட் ஆகும். படத்தோட ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல இன்னுமே கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். பட் ஓவராலா ஒன் டைம் பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான மூவி. பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி வங்கா. இந்த படத்தோட டைரக்டர் பால் கிங். இந்த மூவி 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. த சார்லி அண்ட் த சாக்லேட் ஃபேக்டரிங்கிற நாவல்ல வர வில்லி வோங்கா கேரக்டரோட ஆரிஜின் ஸ்டோரியா தான் இந்த படம் வந்திருக்கு. வில்லி வோங்காக்கு ஒரு சாக்லேட் ஃபேக்டரியை எப்படியாச்சும் உருவாக்கணும்னு ஒரு ட்ரீமோட இருக்காரு. இதுக்காக தாங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கிட்டு நிறைய கனவுகளோட ஒரு சிட்டிக்கு வராரு. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தையும் இழந்து ஒரு சில பேரால ஏமாத்தப்படுறாரு. அதோட அங்க இருக்கிறவங்க ஹீரோவை ஃபேக்டரியை தொடங்க விடாம நிறைய அடைஞ்சல் பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் மீறி ஹீரோ அவரோட ட்ரீம் அச்சீவ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கறத படத்தோட கதை. இந்த படத்தை குழந்தைங்க எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அவங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரியான நிறைய எலிமெண்ட்ஸ் இந்த படத்துல இருக்குது. வில்லி வோங்காவோட பேக் ஸ்டோரியுமே நல்லாவே சொல்லியிருக்காங்க. இது ஒரு மியூசிக்கல் ஃபேண்டசி மூவிங்கிறதுனால எங்க பார்த்தாலுமே சாங்ஸா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு மியூசிக்கல் ஃபேண்டசி மூவிஸ்லாம் பார்க்கறது பிடிக்கும்னா குழந்தைங்களோட உட்காந்து மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி த சூப்பர் மேரியோ ப்ரோஸ். இந்த படத்தை 2 பேர் சேர்ந்தா டைரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த மூவி 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம மேரியோவும் அவரோட பிரதர் லூகியும் புரூக்லின்ல பிளம்பரா இருக்காங்க. ஒரு கட்டத்துல அண்டர் கிரவுண்ட்ல பைப் ரிப்பேர் பண்ண போகும்போது போர்ட்டல் வழியா 2 பேரும் வேற வேற வேர்ல்டுக்கு போயிடுறாங்க. மேரியோ மஷ்ரூம் கிங்டம்க்கும் லூகி வில்லன் இருக்க இடத்துக்கும் போயிடுறாங்க. ஒரு கட்டத்துல தன்னோட பிரதரை வில்லன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நம்ம மேரியோ களமிறங்குறாரு. இதுக்கப்புறம் கதையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம சின்ன வயசுல மேரியோ கேம் விளையாட அந்த மெமரிஸ்லாம் கண்டிப்பா வந்துட்டு போகும்னே சொல்லலாம். படத்தோட ஸ்கிரீன் பிளேலாம் போர் அடிக்காம என்டர்டெய்னிங்காவே நகருது. இந்த படத்தோட சீக்வலை 2026 ஏப்ரல் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஓவராலா இந்த படமும் குழந்தைங்களோட ஃபேமிலியா உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல அனிமேஷன் மூவி. மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. They're all counting on us. லிஸ்ட்ல 2nd இடத்துல இருக்க மூவி த பீ கீப்பர். இந்த படத்தோட டைரக்டர் டேவிட் ஐயர். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ ஒரு பீ கீப்பரா ஒரு அமைதியான லைஃபை வாழ்ந்துட்டு வராரு. எலோய்ஸ் பார்க்கருங்கிற ஒரு லேடி ஒரு சேரிட்டி ஒன்று நடத்திட்டு வராங்க. ஒரு கட்டத்துல ஒரு கேங் அவங்கள ஸ்கேம் பண்ணி $2 மில்லியன் மேல பணத்தை ஆட்டையை போட்டுறாங்க. ஒரு கட்டத்துல அந்த கேங் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக நம்ம ஹீரோவே களமிறங்குறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் ஆக்ஷன் சீன்ஸ் தான். ஏன்னா ஜேசன் ஸ்டேத்தம் மூவில நம்ம எதிர்பார்க்கறது ஆக்ஷன் சீன்ஸ் தான். அதே மாதிரி இந்த படத்துலயும் வெறித்தனமான ஆக்ஷன் சீன்ஸோட வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபியுமே கலர்ஃபுல்லான விஷுவல்ஸோட சூப்பராகவே பண்ணிருக்காங்க. நம்ம ஜேசனோட ஒரு செமையான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 1st இடத்துல இருக்க மூவி த கில்லர் எ கேர்ள் ஹூ டிசர்வ்ஸ் டு டை. இந்த படத்தோட டைரக்டர் சாய் ஜெய்ஹுன். இந்த மூவி 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ ஒரு ரிட்டையர்டு ஹிட்மேனா இருக்காரு. ஒரு கட்டத்துல ஹீரோவோட வைஃப் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஹாலிடேக்கு வெளியே போறதா ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இவங்க 2 பேரும் வெளியே போறதுனால நம்ம ஹீரோவை அந்த பொண்ணை பாத்துக்க சொல்றாங்க. ஒரு கட்டத்துல ஒரு ஹியூமன் டிராபிகிங் கேங் கிட்ட அந்த பொண்ணு மாட்டிக்கிறா. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு அந்த கேங் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோவே களமிறங்குறாரு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடந்த
சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. படத்தோட பெரிய பாசிட்டிவே ஆக்ஷன் சீன்ஸ் தான். அந்த அளவுக்கு எல்லா ஆக்ஷன் சீன்ஸையும் தாறுமாறா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை த கிட் டிசர்வ்ஸ் டு டைங்கிற ஒரு பாப்புலர் நாவலை அடாப்ட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி பிளாட் புதுசா இல்லைனாலும் ஸ்கிரீன் பிளேலாம் வெறித்தனமான ஆக்ஷன் சீன்ஸோட இன்ட்ரெஸ்டிங்காவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு தாறுமாறான கொரியன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி, ஸோ டோன்ட் மிஸ் இட். அவ்வளோதான், வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எபிக் ஃபிலிம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.